விஜயா, விஜயா, விஜயா. கண்ணம்மா, என்னங்க ஐயா? விஜயா எங்க? நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க இங்கதான் இருந்தாங்க. வெளியே போயிட்டியா? எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். புயல் வீச ஆரம்பிச்சிட்டா வீசுற வரைக்கும் வீசட்டும். விவரம் தெரியாமல் என் விரோதியின் மகளை விரும்பிவிட்டு இப்பொழுது மறக்க முடியாமல் தத்தளிக்கும் என் மகனின் மனவேதனையை நான் அறிவேன். என் மகனை நான் ஏமாற்றவும் முடியாது, என் விரோதியின் மகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த தர்ம சங்கடமான நிலையில் நீதான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் ஐயனே, நீதான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். முருகா, முருகா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் ஐயனே, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்து. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு எதுவும் வேண்டாம். என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன். நீ யாரு? இதுக்கு தேவையான செல்வம் எல்லாம் இருந்தும் உள்ளத்துக்கு தேவையான அமைதி இல்லாத காரணத்தால வீட்டை விட்டு வெளியே இருக்கு. பேய் மாதிரி காத்தடிக்குது. பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. அம்மா வேண்டாம் அம்மா, வேண்டாம் வேண்டாம் அம்மா, என்னை இங்கே விட்டுடுங்க. இந்த மரம் மாதிரி இன்னும் எத்தனையோ மரங்கள் முறிஞ்சு விடும். அதுல ஒரு மரம் என் மேல விழாமையா போயிடும். அப்படி சொல்லாது. நீ என்ன காப்பாத்துறது மாதிரி நான் உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வாமா வா. வேண்டாம்மா, பரவாயில்ல, நான் வரமாட்டேன். பரவாயில்ல, என் பேச்சு கேளு. இதுதான் என் வீடு. உன் வீடு மதம் நினைச்சுக்க. எனக்கு அம்மா இல்லை. பெற்ற தாயை பாப்பு கொடுத்து வைக்காத பெண்கள் நானும் வருது. அப்பா இருக்காரு, அவர் இருந்து இல்லாதவராயிட்டார். உனக்கு இந்த ஊர் தானா? ஆமா. நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியேறினே? நான் மனசார ஒருத்தரை விரும்பினேன். என் விருப்பத்துக்கு எங்க அப்பா விரோதமா இருந்தார். அது மட்டும் இல்ல, அவருடைய அதனால தான் வீட்டை விட்டு வெளியேறு. உன் மனம் போல மாங்கல்யம் கிடைக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா கவலைப்படாது. பொழுது விடிஞ்சதும் நானே உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிக்கிட்டு போய் நீ விரும்பிய பையனைய கல்யாணம் செய்துக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். இது வீணான முயற்சி. எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரர். இருக்கட்டுமே, கேட்கிற விதத்தோட கேட்டா கொடுக்காதவங்களும் கொடுப்பாங்க. அம்மா, அநாதியா வந்த எருமே உங்களுக்கு இவ்வளவு அக்கறை உண்டாக வேண்டிய காரணம் என்ன? அதத்தான் மொகராசின்னு சொல்றது. முதல்ல உன் முகத்தை பார்த்ததும் என்ன எரியாம உன் மேல ஒரு அன்பு உண்டாயிருச்சு. விளக்கு வைக்கிற நேரத்துல என் வீட்டுல நீ அடி எடுத்து வச்சதும் லட்சுமியே வந்துட்டது மாதிரி இருந்து. கண்ணுக்கு நிறைஞ்ச அழகு, மனசுக்கு நிறைஞ்ச குணமும் உள்ள நீ எனக்கு மருமகனா வரக்கூடாதாங்கிற அர்த்தமில்லாத ஒரு கற்பனை உண்டாக. அம்மா, எனக்கு தாய் இல்லாத ஒரு குறையை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. உங்க அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என் துன்பத்தையே நான் மறந்துட்டேன். உலகத்தினுடைய அவ்வளவு துன்பங்களுக்கும் இலக்கானது பெண் ஜென்மம் ஒண்ணுதான். இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், நியாயமான எதையும் பெண்கள் அவங்க வீட்டுல இருந்தே சாதிக்கணும். வெளியேறி அதனால குடும்பத்துக்கு வர அவமானத்தை விட வீட்டுக்குள்ள இருந்து அனுபவிக்கிற பொறுமை எவ்வளவோ நல்லது. ஆண்கள் வீட்டை விட்டு வெளியேறி 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் ஊரே ஒன்னா சேர்ந்து வரவிருக்கும். பெண்கள் ஒரு நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்தாலும் உலகம் சந்தேக பார்வை தான் பார்க்கும், சந்தேக பேச்சுதான் பேசும். அது போகட்டும், முக்கியமானது மறந்துட்டேன். ஏமா உன் பேர் என்ன? விஜயா.
பேரு? அவர் பேரு இந்த படம் இங்க எப்படி வந்துச்சு? அப்படின்னா நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேனா? வாழ வேண்டிய வீட்டுல தான் அடி எடுத்து வச்சிருக்கேனா? நீங்க தான் அவருடைய அம்மாவா? நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. பாண்டித்துறையோட மகளா? ஆமா. அடி பாவி, உன்னையா நான் கூட்டிட்டு வந்து அடி வைக்க வச்சு நல்லதை எடுத்து சொன்னேன். என் மகனுக்கு மருந்து போட்டு மயக்கி என்னை சம்மந்தியாக்க தகப்பன மகளை சேர்ந்து திட்டம் போட்டு நடத்துவ திருட்டு நாடகமா இது? ஐயோ, ஏமாந்துட்டேனே. அத்தை, யாரடி அத்தை? என் வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்க அடைச்சு என் வாழ்க்கையை இருட்டாக்கிற வஞ்சகனோட வாரிசுக்கு நான் அத்தையா? கொடுமரத்தை வெட்டி சாச்சது மாதிரி என் குடும்பத்தின் தூண உடைச்ச ஒரு துரோகியோட பொண்ணு எனக்கு மருமகளா? அத்தை, வெக்கம் கெட்டவள். போயிடு. இதுக்கு தானே என்ன வாழ வைக்கிறத வாக்கு கொடுத்தீங்க. பேசாதே, என் வீட்டுல நிக்காது. போயிடு. என்னை ஏன் போ சொல்றீங்க? நான் ஒரு பாவம் அறியேன். உங்க அப்பன் செய்த பாவம் 10 தலைமுறைக்கு போட வேண்டி நீ வேற பாவம் செய்யணுமா? மரியாதையாக போயிடு. அப்படி சொல்லாதீங்க. உங்க வீட்டை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற இடமே கிடையாது. தயவு செய்து என்னை இங்கிருந்து போக சொல்லாதீங்க. நான் திரும்பி போன எங்க அப்பா என்னை கொன்னுடுவார். உங்களை நம்பித்தான் இருக்கு. அத்தை, உங்க காலடியில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். நான் தாயில்லா பொண்ணு. என்னை கைவிட்டுடாதீங்க. அத்தை, கைவிட்டுடாதீங்க. என்னை ஏமாத்தவா பாக்குறேன்? உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே பெரிய தவறு. கடைசியா சொல்றேன், என் குறைவை சோதிக்காதே. போயிடு. இருங்க. அத்தை, வேண்டாம் அத்தை, வேண்டாம் அத்தை, வேண்டாம். இன்னும் ஒரு நிமிஷம் நிக்காது. யாரு? அம்மா, யார் நீ? விஜயாவா? விஜயா, அத்தா, அத்தா. ஏன் இப்படி அழற? என்ன இதெல்லாம்? அனாதை ஆயிட்டேன். எழுந்துரு. இங்க எப்படி வந்த? என்ன எதுவுமே கேட்காதீங்க. சரி, வீட்டுக்குள்ள போலாவா? இல்ல, நான் வரல. அப்போ உன் வீட்டுக்காக புறப்படுவோம். நான் சொல்றத கேளு விஜய். பறவைக்காவது கூடி இருக்கு. இந்த பாவிக்கு ஏது வீடு? அப்படிலாம் சொல்லாத, வா வீட்டுக்குள்ள போலாம். இல்ல அத்தா, உங்க அம்மா என்னை பத்தி தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் நிரப்பராதியத்தை நிரூபிச்சுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போவேன். விஜய், என்ன அத்தா, சொல்ற? நான் நாதியத்தோளாயிட்டேன் தான், நாதியத்தோளாயிட்டேன். அழாத. நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்து. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாங்கல்யம் கிடைக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அம்மா, அத்தை, 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 அத்தை. காலடியில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். நான் தாயில்லா பொண்ணு. என்னை கைவிட்டுடாதீங்க அத்தை, என்னை கைவிட்டுடாதீங்க. விஜயா, விஜயா, விஜயா. ராஜு, விஜயா, கண்ணே, வாம்மா, வா. அத்தை, விஜயா, உள்ள வாம்மா, வா. ராஜு, வாடா உள்ள, வா. விஜயா, ராஜு, வாம்மா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற? போய் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு வா, போ. என்ன மழை அப்பா? இன்னும் என்னடா நிக்கிற? போய் தலை தொடச்சுக்கோ. என் மேல கோவமா உனக்கு?